விஜய் யார் பேச்சா கேட்டு தான் ஆட்சி நடத்தி ஆகணும். ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. சரியான நபர்களா இல்லைங்கிறது எனக்கு பர்சனல் ஃபீலிங். பிரதமரை சந்திக்க இவர் டெல்லி போறாரு, கிருஷ்ண ரெட்டி கூட தான் போறாரு. இவர் ஆந்திராவில் கொள்ளையா சிபிஐ இடி உடைய கேம்ஸ் மைன்ஸ் சம்பந்தமான வழக்குகள் இருக்கு. இல்லீகல் பிசினஸ் பண்றவனா உன்னை சுத்தி இருக்கிறது இது சரியா இருக்குமா? ஆதவ் தான் பவர் சிஎம் முதலமைச்சரிடம் நேரடியாக தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு ஆதவ் விஷயத்துல சிஎம் தலையிட மாட்டாரு. அந்த அதீத முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுது. அவை முன்னவர்னு செங்கோட்டையனை சொல்றாங்க. ஆனா ஆதவுக்கு அப்புறம் புசிக்கு அப்புறம் தான் உட்கார வச்சிருக்காங்க. அவர் 6 மாதத்தில் நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. அவங்க பக்கா பிசினஸ்மேன். சார்லஸ் ஏன் அங்க போய் உட்காரணும்? லீமா ரோஸ் ஏன் அதிமுக போய் உட்காரணும்? ஆதவ் ஏன் இன்னைக்கு அமைச்சரா உட்காரணும்? மார்டின் எல்லாத்துக்கும் ஏன் பாஷா இருக்கணும்? பண்றது பூரா இல்லீகல் பிசினஸ். லாட்டரி ஆரம்பிச்சாதான் மார்டின் பேர் வந்துருங்கிறதுனால டாஸ்மாக கையில் எடுத்துக்கிட்டாலே போதுமே. 700 கடை 3 நேரம் எல்லாம் மூலம் அந்த கடைங்களை காட்ட சொல்லுங்க. ஆதவ் மாமியார் அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் காசு கொடுத்து வாங்கி அந்த கவர்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இங்க இருந்து அனுப்பிச்சு விடுறாங்க. சோஃபா போச்சுல்ல, அதெல்லாம் ஆதவ் அனுப்பிச்சது தான். சோஃபாலெல்லாம் பணம் கிடையாது, எல்லாமே கோல்டு பிஸ்கெட் தான். பதவி விலகின எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் 20 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. லீமா ரோஸ் ஃப்ளோர் டெஸ்ட்ல வாக்களிச்ச 25 எம்எல்ஏக்கும் 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் அவர்கள் இருக்கிறாரு. ஆனால் சூப்பர் சிஎம்மா ஷேடோ சிஎம்மா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமியும் வந்து ரொம்ப கவர்மெண்ட்டோட டிசிஷன்ஸில் தலையிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக கலை அப்படிங்கிற ஒருத்தருடைய நபருடைய பேரும் வந்து இதில் அடிபடுது. இவங்களாம் தான் சொல்கிறாங்க. விஜய் வந்து ஜஸ்ட் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறாரு, மற்ற விஷயங்கள் பண்ணுறாரு இப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மை நிதர்சனம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி யார் பேச்சையோ கேட்டு ஆட்சி நடத்துகிறாராம். ஏன்னா நம்ம ஷாக் ஆகலாம். விஜய் யார் பேச்சையோ கேட்டு தான் ஆட்சி நடத்தி ஆகணும். ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. அப்போ அதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்க வேண்டிய ஆட்கள் நாளைக்கு சரியான நபர்களாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது சரியான நபர்களாக எனக்கு இல்லைங்கிறது எனக்கு பர்சனல் ஃபீலிங். இப்போ நீங்கள் விஷ்ணு ரெட்டியாக இருக்கட்டும், அவர் வந்து இப்போ சமீபத்தில் நீங்கள் அவர் கேமராவில் எப்போ சிக்கினார்னா பிரதமரை சந்திக்க இவர் டெல்லி போகிறாரு, விஷ்ணு ரெட்டி கூட தான் போகிறாரு. அஜித்தோடைய தாயார் இறந்ததுக்கு போகிறப்ப த்ரிஷாவோட நாளைக்கு விஷ்ணு ரெட்டி விஜய் 3 பேரும் தான் போகிறாங்கங்கிறப்ப யார் இந்த விஷ்ணு ரெட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஆந்திராவில் நாளைக்கு இவர் மேலே கொள்ளையா சிபிஐ இடியோடைய ஸ்கேம்ஸ் மைன்ஸ் சம்பந்தமான வழக்குகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர். உதயநிதியோட நண்பர் தான். எல்லாமே உதயநிதி ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ ஆதவ அர்ஜுனாவையே விஜய்க்கு அறிமுகப்படுத்தி வச்சது உதயநிதி தான். 2017 திமுகவில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார் ஐடியில் பிகே டீமோட. அப்போ வந்து உதயா தான் விஜய்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதே மாதிரி விஷ்ணு ரெட்டியும் உதயநிதியும் லயலா காலேஜில் ஒரே காலேஜ் நண்பர்கள். அதுக்கப்புறம் தான் கான்ட்ராக்ட் பகைகளில் இங்கே சில சூழ்நிலையில் வராங்க. பட் இவர்களோட இந்த மாஃபியா டீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவனா உன்னை சுற்றி இருக்கிறது இது சரியாக இருக்குமா? இப்போ நீங்கள் அவர் கலையே சொல்கிறேன். அவர் ஒரு பத்திரிகையில், தனியார் பத்திரிகையில், பிரபலமான பத்திரிகையில் இருக்கிறவர். அவருக்கும் உதயச்சந்திரனுக்கும் ரொம்ப டைரக்ட் கான்டாக்ட். உதயச்சந்திரன் எதனால் கான்டாக்ட்னா அந்த தனியார் பத்திரிகையில் ஆர்டிக்கல் எழுதுவார் உதயச்சந்திரன். அதனால் இவர்கிட்ட சார்ந்து வரப்போ பழக்கமானது. உதயச்சந்திரன் தான் இன்றைக்கி திமுக ஆட்சி வீணாக போனதுக்கு முக்கியமான காரணம். திமுகவோட ஆதரவு பத்திரிகையாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லேயே உதயசூரியன் கவர்மெண்ட்டில் உதயச்சந்திரன் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு எழுதின அளவுக்கு சர்வாதிகாரமாக இருந்தாங்க. இன்றைக்கி திரும்பியும் அவர் வேண்டிய அதிகாரிகளை தான் விஜய் மூலமாக திரும்பி பிளேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமியும் கலையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இது இந்த பியூரோக்ரஸி ஃபேக்டரில் ஒரு பக்கத்து என்ன நடந்தாலும் சரி. ஆனால் ஆதவ் தான் பவர் சிஎம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன் இருக்கிறா அப்படின்னா, எந்த இடத்துலையும் முதலமைச்சரிடம் நேரடியாக தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கோ, எந்த நேரத்துலையும் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துலையோ, இல்லை தன்னை ஒரு விஷயம் முடிவு எடுத்துட்டாருன்னா நாளைக்கு ஆதவ் விஷயத்தில் சிஎம் தலையிட மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு அந்த அதீத முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுது. செங்கோட்டையனுக்கு ஒரு வருத்தம் நிதியமைச்சர் கொடுத்தப்ப. அவருக்கு வந்து ஏன்னா நிதியமைச்சரில் காசு பார்க்க முடியாது. காசு ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் தான். ஆனால் காசு பார்க்க முடியாது. ஒரு புரிதலுக்கு சொல்லணுன்னா எப்படி காசு பார்க்கலாம் நிதியமைச்சர்னா, இப்போ நேரு இருக்கார் திருச்சியில், நான் ஒரு புது பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறேன், ஏசியாலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு, ஒரு 1500 கோடி ரூபா எனக்கு ஒதுக்கு அப்படின்னாருனா, நான் பட்ஜெட்டில் வந்து அதை ஒதுக்குனா தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நான் ஒதுக்குனேன் அப்படின்னா நீங்கள் ஒதுக்குனதுக்கு அப்புறமேலும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும்ல, அப்போ நீங்கள் வாங்கி நிதியமைச்சர் கொடுக்கலாம். அப்படி தான் இவ்வளோ தான் இப்படி தான் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. டைரெக்டாக இது கணக்கு புள்ள வேலை. கீழே போய் ஆனால் கொடுத்தா தான் உண்டே தவிர எடுக்க முடியாது. ஆமாம், எடுக்க முடியாது. அதனால அவருக்கு செங்கோட்டையனுக்கு அது பிடிக்கல. அவர் பொதுப்பணித்துறை கேட்டார். பொதுப்பணித்துறையில் தமிழ்நாடு முழுக்க எங்கே எடுத்தாலும் எடுக்கலைனாலும் எவன் கான்ட்ராக்ட் ஒரு பாத்ரூம் கட்டினாலேருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டினா வரைக்கும் எதுவாக இருந்தாலும் 9%
உங்கள் வீடு தேடி வந்துடும் பிடபிள்யூடி மினிஸ்டருக்கு. அதனால இது உட்காந்த இடத்துல நோகாமல் நோம்பு கும்பலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ விஜய் வந்து இல்லை, அது ஆதவ் கிட்ட இருக்கிறனால அது வந்து வருத்தப்பட்டுருவார், வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுங்க, ரெவென்யூ என்ன அப்படின்னோடனே அவருக்கு அதனால தான் அது கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவை முன்னவர்னு சொன்னாலும் இப்போ துரைமுருகன் அவை முன்னவராக இருந்தார் ஸ்டாலின்கிட்ட, அது அவருக்காக தான் கொண்டுட்டு வந்ததே அந்த ஒரு வார்த்தை. ஆனால் ஸ்டாலினுக்கு அடுத்தது இருந்தார், முதலமைச்சருக்கு அடுத்தது. ஆனால் இங்கே அவை முன்னவர்னு செங்கோட்டையனை சொல்கிறாங்க, ஆனால் ஆதவுக்கு அப்புறம் புசிக்கு அப்புறம் தான் உட்கார வச்சுருக்காங்க. இது வந்து ஆதவுடைய இன்னும் அதீத முக்கியத்துவத்தை காட்டுது. அதுக்கு அப்பாற்பட்டு செக்ரட்டரியேட்லேயுமே வந்து உதயநிதி எந்த துணை முதலமைச்சர் எந்த ரூமை பயன்படுத்தினாரோ அதே ரூமில் தான் வேணுமுன்னே அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு ஆதவ் அங்கே தான் இருக்கிறாரு. அதற்கு அப்பாற்பட்டு பசுமை வழிச்சாலையில் அமைச்சர்களுக்கு வீடு கொடுப்பாங்கல்ல, அந்த கூட உதயநிதி தங்கின வீடு தான் இப்போ அவருக்கு வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அது உதயநிதி தங்குற வீடே வந்து சிஎம் வீடு கிடையாது, ஆக்சுவலாக இருக்கிறதுலே பெரிய பங்களா அதுதான். ஆனால் அந்த பங்களாவில் சபாநாயகர் தான் தங்கியிருப்பார் எப்பயுமே, எல்லா கவர்மெண்ட்லேயுமே பெரும்பான்மையாக அது யாரும் பெருசாக. ஏன்னா ஜெயலலிதா அங்கே க்ரீன்வேஸில் தங்க மாட்டாங்க, கலைஞரும் கோபாலபுரத்தில் இருப்பார், க்ரீன்வேஸ் யூஸ் பண்ண மாட்டார். இவர் ஸ்டாலின் இருந்தப்பையும் கூட அவர் வேறு வாஸ்து நம்பர்லாம் பார்த்து வேறு வீடு தான் எடுத்தாரே தவிர இதை எடுக்கலை. அப்பாவு தான் அப்போ இருந்தார், இவர் தான் துணை முதலமைச்சர் தான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பங்களா, அது பேரே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த பங்களா ஒரு பேருக்கு ஒரு பூ பேர் வச்சுருப்பாங்கல்ல, அதனால் அது ஃபேமஸ் ஆன. ஆனால் இவர் என்னன்னா இப்போ அதில் தான் தங்குவேன். ஸோ இவர் கிட்டத்தட்ட நாளைக்கு தன்னை வந்து சந்திரமுகியாக நடந்தான் சந்திரமுகியாவே மாறிட்டாங்கிற மாதிரி அவர் வந்து துணை முதலமைச்சர் பதவியில் அவர் இருக்கிறார். ஆமாம், இல்லை அவர் 6 மாதத்தில் நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. இப்போ இந்த குறுகிய காலத்திலேயே நாளைக்கு இவர், நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு சத்யராஜ் படத்தில் ஒரு காமெடி வரும், கவுண்டமணி வந்து என்ன மாப்பிள்ள கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் இவன் திடீர்னு இவ்வளோ கோடி நமக்கு தராங்கிறான், இவன் ஏன் நமக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறான், அப்புறம் நம்ம ஆட்சி வந்தால் அப்புறம் நம்மளை வச்சு அவன் சம்பாதிப்பான்ல அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஆதவ் வந்து விஜய்க்கு இது வரைக்கும் அவர் பயன்படுத்துகிற கார் எல்லாமே, விஜய் பயன்படுத்துகிற எல்லா காருமே 50-50 எல்லாமே ஆதவோட தான். ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றது, சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறது, பில்லு கட்டுறதுலேருந்து. இப்போ இந்த கபில் ஷான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று, அதுதான் இந்த ரூட்ஸுக்கு மேலே இருக்குது. நிறைய பேர் ரூட்ஸ் ஜெகதீசனை நினச்சிக்கிறீங்க, ரூட்ஸ் ஜெகதீசனை விட ஒரு பவர் ஃபேக்டர் இருக்குது. இவர் யார் அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு அடுத்து ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறவர், அதாவது பிகே ஐபேக்கு அடுத்தது இந்தியாவிலேயே பெஸ்ட்டு கம்பெனினா இதுதான் கபில் ஷா. இவர் அங்கே தேர்தலுக்கு ஒதுங்குறப்ப இவரை கொண்டாந்து இங்கே விட்றாங்க. அக்ரிமெண்ட் போட்டப்போ 300 கோடி ரூபாய் கையெழுத்து போட்டிருக்காங்க. மாதம் 15-20 கோடி அவர் கொடுத்துருக்காங்க. இவர் தான் இந்த ஏஐ டெக்னாலஜியில் ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறது. ஒரு கிளிக் பண்ணாலே நாளைக்கு 30 லட்சம் பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர மாதிரி, இன்ஸ்டா எஃபி ரீல்ஸ் டச் ஆகிற மாதிரி இது இவன் தான் பண்ணுறது. இவனுக்கு கீழே இருக்கிற அந்த ஷேடோ ஃபேக்டர் மெயின்டெனன்ஸ் தான் ரூட்ஸ் ஜெகதீசன். நீங்கள் ஜெகதீசன் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே விஜயோட பிஏ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது விஜயோட பிஎன் தான், பிஆர்ஓன்னு தான் சொல்கிறாங்க. அது அந்த பார்வையில் இவர் வந்து இவர் கீழே இருக்கிறது. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பிரச்சாரம், அந்த டெம்போ அந்த பஸ் வச்சுருக்காருல்ல, அதுவே 4 கோடியோ நம்ம அந்த பஸ்ஸு அதெல்லாம் நாளைக்கு ஆதவ தான் பணம் போட்டது. இப்போ நீங்கள் இது ஆதவோடைய சொந்த மச்சான் என்ன சொன்னார், சார்லஸ் மார்ட்டினோட மகன், அவன் வந்து அமாவாசை, அவன் ஊரை அழிச்சு விடுவான், அவன் ஒலையில போட்டு விடுவான், அவன் எல்லாத்தையும் குடும்பத்தை பிரிக்கிறதில் எக்ஸ்பர்ட்டுன்னாரு. ஆனால் இதே மார்ட்டின் குடும்பம் இவர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை, மனைவி மன வருத்தத்தில் வெளியேறிட்டாங்க, மாமனார் இவர்கிட்ட பேசுகிறதில்ல. லீமா ரோஸுக்கு ஆதவ் தாவேகா போனது பிடிக்காம தான் அவங்க நேரடியாக அரசியலில் அதிமுகவில் இணைய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு இந்த குடும்பம் பூரா ஒரு ட்ராமா பண்ணுச்சுல்ல. இப்போ திடீர்னு நாங்கள் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னொன்னே லீமா ரோஸன் அங்கே போய் சார்லஸோட அங்கே சிஎம்கிட்ட பொக்கே, இங்கே நாளைக்கு உடனே அதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஒரு பொக்கே, இங்கே இபிஎஸ்க்கு ஒரு பொக்கு, அங்கே ஒரு பொக்கே, இங்கே இவ்வளோ அரசியல் பண்ணிட்டு பதவி ஏற்கிறப்ப மொத்த குடும்பமும் முன்னாடி மாஃபியா குடும்பம் வந்து உட்காடுறாங்கிறப்ப விஜயோடைய மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லைங்கிறத கூட விட்டுருங்க, உட்கார்ந்துருந்தவர்கள் யாராவது தகுதியானவர்கள் இருக்காங்களான்னா எல்லாம் சினிமா ஃபீல்டு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரவங்க, த்ரிஷா, நடிகைகள், இது மாதிரி மாஃபியா கும்பல், இந்த மாதிரி விஷ்ணு ரெட்டி, இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களாக உட்கார வைக்கிறப்ப மக்கள் நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போட்டான்ல, அது உண்மையிலேயே மக்கள் விஜய்க்காக இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை நாளைக்கு இது இந்த மாஃபியா கும்பலோடைய கைகளில் ஆட்சி போய் சிக்குவதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்குற ஒரு புரிதலுக்கே சொல்கிறேன். இப்போ 5 ரூபா டாஸ்மாகில் ஏடிஎம்கே வாங்கிட்டு இருந்தாங்க, திமுக 10 ரூபா வாங்கிட்டு இருந்துச்சு. இவர் போய் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னாரு, இப்போ பாட்டிலுக்கு 20 ஆயிடுச்சு. ஆமாம், என்னன்னா குவார்ட்ரு 10, ஆஃப் 20, முக்கா போயிட்டா 30, புல்லு போயிட்டா 40 அப்படிங்கிறப்ப இப்போ இது என்னடானா மந்திரி பேசுகிறாரு, கோர்ட் ஆர்டரு 10 ரூபா வாங்க சொல்லிங்கிறான். கோர்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிலாம் ஒரு ஆர்டரும் கிடையாது.
அது எவன் அது சொன்னா? சட்ட சிக்கல் இருக்கு, அது ஒரே நாள்ல எல்லாம் மாத்திர முடியாதுன்னு இப்ப சொல்றாங்க. இது ஒரே நாளில் மாற்ற முடியும். ஏன்னா யாருக்கு போய் சேருதோ அமைச்சர் அதே விக்னேஷ் ஊழியர்கள்ட்ட பேசுறாரு, நீங்க வாங்க 10 ரூபால உங்களுக்கு எவ்வளவு நின்றும், 1.50 காசு நிற்குங்கய்யா, அப்ப மீதி காசுலாம் எங்க போகும் அப்படின்னு இதே மந்திரி பேசுறத அவரே எடுத்து அவர் ரீல்ஸ்ல போட்டிருக்காரு. எங்க தான் போகுது? முன்னாடி இருந்த ஆட்சிக்கு போச்சுங்கிறத அவன் ஓப்பன் அப் பண்றான். ம், ம். ஆனா இப்ப எங்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க. சரி, முன்னாடி ஸ்டாலின் வாங்கினாரு, செந்தில் பாலாஜி வாங்கினாரு, உதயநிதிக்கு போச்சு, சபரிசனுக்கு அதான் போச்சு, இப்ப ரைட்டுப்பா. யாருக்கு தான் போகுதுன்னு கேக்குறேன். மார்ட்டின் நானே தெரியாம குடும்பம், கேக்குறேன். மார்ட்டின் குடும்பம். இது தாவேக அரசுக்கு, அந்த அமைச்சருக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரே ஒரு விஷயம், கீர்த்தனா வந்து அவங்க அப்பா லாரி ஓட்டுனர். யாரு? தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர். அவங்க அப்பா லாரி ஓட்டுனர், ரொம்ப சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். அவங்க ஐபேக்கில் ஒன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஐபேக் வேலை செஞ்சப்ப கீர்த்தனா ஒர்க்கிட்டு தான். இங்கே ஸ்டாலினுக்கு வேலை பார்த்தப்ப ஷி ஒர்க் ஹியர். ஓகே, இப்போ ஐபேக் இவர் முடிஞ்சிருச்சு, அவர் நான் எங்கள் ஊருக்கு போகிறாங்கிறப்ப இவங்க அப்படியே பெண் டீமுக்கு ஷிஃப்ட் ஆகி இவங்க ஆதவோட ட்ராவல் பண்ணுறாங்க. திமுகலேருந்து இவர் வெளியில் வரப்போ ஆதவ வரப்போ அப்படியே ஆதவோடைய இந்த அம்மா வந்துடுது. இப்போ இவங்க தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாங்கல்ல, அப்போ இது எதுக்கு அப்படின்னா தொழில்துறைக்கு பேருக்கு தான் கீர்த்தனா மந்திரி, ஆதவ் தான் கண்ட்ரோல். மைன்ஸில் இருந்து மட்டுமே இந்த ஆட்சிக்கு வந்து 25 நாளில் 3000 கோடி வெறும் மைன்ஸு. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தான்ல, அது மைன்ஸ் அப்படி சொல்லணுமா, எஸ்ஆர் குவாரி, ராமச்சந்திரன், கரிகாலன், இந்த மாதிரி டீமு, அவங்க அந்த பெரிய பெரிய பில்டர்ஸு, ஆல் தீஸ். இந்த எப்பயுமே பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் வரப்போ ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி எந்திரிக்கும், அடுத்த கவர்மெண்ட் வரப்போ அந்த கவர்மெண்ட்டோட ரியல் எஸ்டேட் கம்பெனி டவுன் ஆகி அடுத்தது எந்திரிக்கும். நான் நிறையா பேர் சொல்ல விரும்பலை. இப்போ காசா கிராண்டுங்கிறது எங்கே போச்சு? ரூபி பில்டர்ஸ் எங்கே போனால்? டிஎம்கே பீரியடில் ஜி ஸ்கொயர் இருந்துச்சு, இப்போ எங்கே போக போகுதுன்னு பாருங்கள். இது மாதிரி இருக்குல்ல. இப்போ இவங்கெல்லாம் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவன் கொடுத்ததை கலெக்ஷன் பண்ணி எங்கே போகுதுன்னா கொல்கத்தா போகுது. எதுக்கடா அங்கே போகுது அப்படின்னா, இப்போ அடுத்தது மார்ட்டின் அங்கே பிஸ்னஸ் தொடங்க போகிறாரு. ஸோ இவங்க லாபி வேலை பார்க்குதா? இப்போ விஜயாலையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நீ நாளைக்கு உனக்கு ஒத்த ரூபா செலவு இல்லாமல் பிரச்சாரத்துலேருந்து இது வரைக்கும் இருந்த டீம்லேருந்து, வாய்ஸ் ஆஃப் காமனில் இருந்தவனுக்கு சம்பளம் போடுறதுலேருந்து, கபில் ஷாவை கூப்பிட்டு வந்ததுலேருந்து, ரூட்ஸ்லேருந்து நாளைக்கு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணது ஆதவ். அப்போ போட்டப்ப நாளைக்கு எப்படி திரும்பி எடுக்காமல் இருப்பாங்க? அவங்க பிஸ்னஸ்மேனு, அவங்க பக்கா பிஸ்னஸ்மேன். சார்லஸ் ஏன் அங்கே போய் உட்காரணும்? லீமா ரோஸ் ஏன் அதிமுக போய் உட்காரணும்? ஆதவ் ஏன் இன்னைக்கு அமைச்சராக உட்காரணும்? மார்ட்டின் எல்லாத்துக்கும் ஏன் பாஸாக இருக்கணும்? அப்படின்னா அவங்க நாளைக்கு இல்லீகல் பிஸ்னஸ்ப்பா. நீ நல்ல தொழில் பண்ணிட்டு நீ வந்து ஒரு ஆட்சியை ஆட்டி பார்த்தனா பரவாயில்லப்பா, நீ பண்ணுறது பூரா இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, உன்னால் பல குடும்பம் நாசமாக போயிருக்குது. அதை மீறி நாளைக்கு இப்போ லாட்ரி ஆரம்பித்தாதான் மார்ட்டின் பேர் வந்துருங்கிறதுனால டாஸ்மாக கையில் எடுத்துக்கிட்டாலே போதுமே. லாட்ரியோட சூப்பராக டூப்ளிகேட் சரக்கு ஓட்டலாம், டூப்ளிகேட் லேபிள் ஓட்டலாம், ஆலோகிராம் டூப்ளிகேட் அடிக்கலாம், கேப்பு டூப்ளிகேட் அடிக்கலாம். ஒரிஜினல் வாங்குறது குவாலிட்டியாக ஒரு ரேட் இருக்கும். கண்ணாடியிலேயே நாளைக்கு குவாலிட்டியாக கீழே போட்டால் கூட உடையாத பாட்டில் ஒரு 60 ரூபா சொல்கிறான் அப்படின்னா அதே பாட்டில் 6 ரூபாய்க்கும் செய்ய முடியும். எல்லா வேலையும் பார்ப்பாங்க இனிமேட்டு. எதுவும் அங்கே அவன் குடிச்சுவிட்டு செத்தா கூட அவனாக தான் குறை சொல்லுவாங்களே தவிர 700 கடை மூணுன்னு நான் எல்லாம் மூலம் அந்த கடைங்களை காட்ட சொல்லுங்கள். எல்லா ஆட்சியிலையும் வரப்போ சொல்கிறது தான். ஜெயலலிதா 2016 வருஷத்துக்கு 500 கடைன்னாங்க, 2 வருஷத்தில் 1000 கடை மூணுனாங்க. திமுக வந்தோன்னே செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கிறப்பயே 600 கடை மூணுன்னாரு. தொடங்க. அதாவது என்னன்னா, வருமானம் கம்மியாக இருக்க கடைகளை மூடிட்டு அதை வேறு லொக்கேஷனுக்கு மாற்றுவான் ரெவென்யூக்காக. அதை தான் நீங்கள் கேம் விளாட்றீங்க. இங்கே எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து 25 நாளில் மாற்றங்கள் வரல. எங்கேயாவது பொதுப்பணித்துறையில் ஏதாவது கான்ட்ராக்டர் பணம் வாங்காமல் வேலை நடக்குதுன்னு சொல்லுங்கள். டிரான்ஸ்ஃபருக்கு எங்கேயாவது போடாமல் செய்யாமல் இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் இதுதான் அவன் பவர், இது என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு தெரியாமல் இருக்கிறான். அவனுக்கு இன்னும் அந்த அமைச்சரோட இலாக்காவே அவனுக்கு தெரியல. அதனால அவனால் என்ன செய்ய முடியும்னு தெரியாமல் இருக்கிறான். அது தெரிகிறப்ப நாளைக்கு எல்லாரும் ஆரம்பிப்பான். இப்போ இது ஆதரவு தெளிவாக செய்கிறதுனால அந்த அதிகாரிகள் வளையமும் தன்னை மீறி தான் முதலமைச்சரை சந்திக்க முடியும், தன்னை மீறி எதுவும் இல்லை. இந்த ஒரே இண்டிவிஜுவல் லாபி யாருன்னா ஜான் மட்டும்தான் விஜயை ரீச் பண்ணுறதுக்கு. சீரியஸாக அதை நம்மளே பேசியிருக்கோம். 2 பேர் தான் விஜயை சந்திக்க முடியும். ஒன்று ஜானு, இன்னொன்று ஆதவ். ஜானோடைய சோர்ஸில் தான் இவர் கலை மூவ்மெண்ட்டு உதயச்சந்திரன் அங்கிட்டு கேரி ஓவர் ஆகுறது. ஆதவ் சோர்ஸில் வரவங்க அவங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் லாபியில் அதிகாரிகள் இருந்துக்கிறாங்களே தவிர அதிகாரிகளுடைய வளையங்களாக இருக்கட்டும், திமுகவில் இருந்த அதிகமான அதிகாரிகள் அதிமுகவிலும் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தவங்க இங்கேயும் தாவேகாவில் அதிகமான முக்கியத்துவங்கள் பெறுவதற்கெல்லாம் காரணம் இந்த சர்க்கிள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே முதலமைச்சராக இருக்கிற விஜய் பப்பட் ஷோ மாதிரி தான் வச்சிருக்காங்களே தவிர, பட் இவர்கள் தான் நிர்வாகத்துக்குள்ளார எல்லாம். ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்து அது விஜய் தானே சேரும். ஸோ விஜய் வந்து என்னதான் எனக்கு ஆதரவு இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இந்த கட்சி செலவுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னாலும் ஒரு லிமிட் இருக்கும்ல. ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக கேள்விப்பட்டது பொதுமக்கள் வைஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இது வந்து மாற்றம். நான் கேள்விப்பட்டதா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் காசு வாங்குறாங்கல்ல,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லேண்டு ப்ரமோட்டர், நான் ஒரு இடம் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா சட்டப்படி எனக்கு டிடிசிபி அப்ரூவல் எல்லாம் வச்சிருந்தாலுமே நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறப்ப பத்திரப்பதிவு ஆஃபீஸில் 20 ரூபா நான் சதுரடிக்கு கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி காசு வாங்க வேணாம் அப்படின்னு, ஏன்னா நம்ம எலெக்ஷனுக்கு செலவு பண்ணாமல் தான் வந்தோம், பெரிய விஷயங்களில் மட்டும் பார்த்துக்குவோம், ஆனால் சின்னதில் வேணாம் நாங்கள். ஆனால் 25 நாள் ஆச்சு எனக்கு இப்போ வரைக்கும் எல்லா பத்திரப்பதிவு துறையிலையும் பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த பணம் எங்கே போகுது? அதுதான் என் கேள்வி. இப்போ நீங்கள் பேசுகிறத மீட்டிங்கில் பேசுகிறது நான் கேட்குறேன். இப்போ அமைச்சரவை மீட்டிங் போட்டாரா அவர்? மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அமைச்சரவை கவுன்சில் மீட்டிங் போட்டிங்களா இல்லையா? ஏன் சிங்கப்படை அதிரடி பெண் போட்டிங்க 2 தடவை கேன்சல் பண்ணிங்களா? அது மாதிரி மினிஸ்ட்ரி மீட்டிங் நடத்த முடியல, கவர்னரை கூப்பிட்டு வச்சு முதல் உரை நடத்த முடியல, அசம்பிளியை ஓப்பன் பண்ண முடியல, அவருக்கு நாளைக்கு அங்கே அந்த இடத்துல உட்காரவே முடியல. அவர் எவ்வளோ அணையிடாக இருக்காருன்னு அவர் மூஞ்சியை பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரியும். ஏன்டா என்னை இப்படி பாட அடிக்கிறீங்க, விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. அவரெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ நேரம்லாம் உட்கார வைக்க முடியாதுங்கிறதுக்கு அதுவே ஒரு ஷோ. இதுவும் அதெல்லாம் வச்சுட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. நிர்வாகம் அவருக்கு தெரியாது, எதில் எவ்வளோ காசு வரும்னு தெரியாது. 10 ரூபா போட்டு 1000 கோடி எடுக்கிறாங்க தான் பிஸ்னஸ் மேனு. அதை ஆதரவு எடுத்தால் தான் நாளைக்கு மாமனார் திரும்பி இன்னும் நம்புவார். அப்போ தான் வர காசில் இன்னும் நீ வச்சு தொழில் பண்ணுங்குவார். குடும்பத்தில் இப்போ எல்லாத்தையும் திரும்பி ஒன்றிணைச்சிட்டாங்க. நீ முன்னாடி ஃபெயிலியர் ஆயிடுவ பாலிடிக்ஸில், விஜய் வரமாட்டார், நீ போய் உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிற, எங்கள் காசையும் சேர்த்து அழிக்கிறங்கிறதுனால தான் மனைவி கோச்சிக்கிட்டு வந்தாங்க. அவருக்கு திரும்பி பதவி வந்துட்டாரு, அவ்வளோதான். அதனால ஃபேமிலி யுனைட் ஆகிட்டாங்க, வந்துட்டாங்க. திரும்பி காசு வருதுல, மாப்பிள்ளை பவரில் இருக்காருன்னா மாமியார் சீதனமாக என்ன பண்ணுறாங்க, அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் காசு கொடுத்து வாங்கி அந்த கவர்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட்டுனால தானே இது நடக்குது. இந்த ஒரு வீட்டுக்கும் சோஃபா போச்சுல்ல, அதெல்லாம் ஆதவச்சது தான். சோஃபாலெல்லாம் பணம் கிடையாது, எல்லாமே கோல்டு பிஸ்கெட் தான். ஃபுல்லாகவே கோல்டு, எல்லா சோஃபாலையும் கோல்டு பிஸ்கெட் தான், கேஷ் கிடையாது, எல்லாம் இவங்க அமைச்சது தான். அப்படிங்கிறப்போ பணம் கை விளையாடுது. எல்லா அமைச்சர்களும் பதவி விலகின எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் 20 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க லீமா ரோஸ். இது இல்லாமல் அடுத்த தேர்தல் செலவை பார்த்துக்கிறாங்கிறாங்களா, வாரிய தலைவர் கொடுக்குறாங்கிறாங்களா, எவ்வளோ நீங்கள் ப்ராமிசஸ், காசு என்னவா பறகுது. வாக்களித்த 25 எம்எல்ஏக்கும் அது இல்லாமல் நாளைக்கு 3 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டெஸ்ட்டில். கண்ணாபுண்ணான்னு காசு விளையாடுது இவர்களோட குடும்பம். இதெல்லாம் இப்போ சரி, தவறான தொழில் செய்கிறவன் உனக்கு இவ்வளோ கணக்கு இல்லாமல் செலவு பண்ணுறான் அப்படின்னா உன்னை பயன்படுத்தாமல் இருப்பானா? நீ ஏன் தப்பான ஆட்களை வச்சுக்கிறான்னு கேட்குறேன். நல்ல மக்களுக்காக ஆட்சி செய்யணும்னு வந்தேங்கிறவன் விஷ்ணு ரெட்டி நாளைக்கு தியாகமாக தொழில் செய்கிறவரா? ஆதவ அர்ஜுனாவோ மார்ட்டின் குடும்பமோ தியாகமாக தொழில் செஞ்சதா? நீங்கள் சத்யபாமாவை தூக்கிட்டு வந்து அவங்க மருமகனுக்கு நிதியமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. அந்த அம்மா என்னன்னா காலேஜில் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு விஜய் பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுது. நாளைக்கு இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது யாரோ ஒருத்தவங்க பெனிஃபிட் ஆகிறாங்க. இப்போ திரும்பி ஜேபிஆர் குடும்பத்துக்கு நாளைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஃபண்டு போகுமா போகாதான்? என் கேள்வி. காலேஜ் டெவலப் ஆகாமல் எழுதி தரேன். திமுக ஆட்சியில் தனலட்சுமி காலேஜ் எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துச்சோ, இப்போ அடுத்தது இனிமேட்டு சத்யபாமா இனிமேட்டு பிரான்ச்சஸ் போடுவான் பாருங்க. ப்ராமிஸா தம்பி, நடக்கலைன்னா ஏன்னு கேளுங்க. நாளைக்கு திமுகவின் தான் பேசுகிறேன் நான், ஒன்றும் அவங்கள நல்லவன் இவன் கெட்டவன் இல்லை, அவங்க பண்ணாங்க அதே தான் அவன் ஜெயிப்பான். அப்புறம் என்ன மாற்றான்? அதான் அவன் 5 ரூபா டாஸ்மாக் வாங்கினா, நீ இப்போ இவன் 10 ரூபா வாங்கினா, நீ பரவாயில்லடா 15 ரூபா வாங்கினா பரவாயில்லன்னா நீ குவார்ட்டருக்கு 10 ரூபா சேர்த்து வாங்குற. இது எங்கே போகுது? இப்போ எல்லா குடிகாரனும் தான் திட்டுறான்ல, நீங்கள் அதை எங்கே செய்கிறீங்கிறப்ப நிர்வாகத்தில் உங்கள் மீது பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்டரில் அவங்க நாளைக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் என்ன சம்பாதிக்க முடியும், என்ன செய்ய முடியுங்கிறது மட்டுமே செய்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் ஆட்சியாளர்களுக்கு கண்டிப்பாக கெட்ட பேரை உண்டாக்கும். இது இவங்களோட இடைத்தேர்தலே இப்போ இந்த 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணதில் நாளைக்கு இவர் ரிசைன் பண்ணது 1 + 5, இந்த 5ல் நின்னா நாங்கள் 5லையும் ஜெயிப்போம் அப்படிங்கிறாருல்ல. நான் சொல்கிறேன், இப்படியே ஆட்சி போச்சுன்னா அந்த இடைத்தேர்தலே அவங்களுக்கு நெகட்டிவாக ஃபுல்லாக மாறும்.